சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ரப்பர் பேண்டில் எவ்வளோ சிங்கிள் க்ரோஷே போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இவ்வளோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டு 5 செயின் போடணும். 1 2 3 4 5 5 செயின் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி விட்டுட்டு ஊசியை வெளியில் எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அடுத்தது 2 செயின் போடணும். 1 2 ஒரு சுற்று சுற்றணும். நெக்ஸ்ட் செயினில் உள்ளாடி வெளில எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இவ்வளவும் செய்துட்டேன். நான் ரவுண்டு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 5 செயின் 1 2 3 4 5 ஒரு சுற்று சுற்றி இந்த நெக்ஸ்ட் செயின் இருக்குல்ல, செயினுக்குள்ளே ஊசியை விட்டு அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி போட்டு அடுத்த 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுக்கணும். 1 2 ஒரு சுற்று சுற்றி நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி இந்த லைனுக்குள்ளே செகண்ட் ரவுண்டு இதுவரை போட்டுட்டேன். மறுபடியும் சேமாக தான் இதே போல் போடணும். நான் இதில் 3 ரவுண்டு போட்டிருக்கேன். 1 2 3 ரவுண்டு போட்டிருக்கேன். ஃபோர்த்து வந்துட்டு வேறு கலர் வந்து அட்டாச் பண்ணி போட்டு கட் பண்ணி விட்டுறணும். போகிறேன் இதில் முடிச்சோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செயினுக்கு வெளியில் எடுத்து ஃபைவ் செயின் போடணும். 1 2 3 4 5 ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு சுற்று சுற்றி இந்த செயினுக்குள்ளாடி விட்டு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு 2 நூலுக்குள்ளாடி வெளில விடணும். மறுபடியும் 2 செயின் ஒரு சுற்று சுற்றி நெக்ஸ்ட் செயினில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஃபினிஷ்.